வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் 2025 ரெக்ரூட்மெண்ட்கான நேர்முக தேர்வு அழைப்பு கடிதம் நிறைய கேண்டிடேட்ஸுக்கு அவங்க வீட்டுக்கே லெட்டர் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கால் லெட்டர் பற்றிய டவுட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதாவது எந்தெந்த மண்டலத்துக்கு வந்திருக்கு, எஸ்சிடிசிக்கு வர ஆரம்பிச்சிடுச்சா, அதுக்கப்புறம் எங்கள் மண்டலத்துக்கு இன்னும் சேரலை, அப்புறம் சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது, இந்த டவுட்ஸ் எல்லாம் மெசேஜில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த வீடியோ நான் இப்போ போட்டிருக்கேன். அதாவது இப்போ எந்த ரீஜனுக்குலாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்தது சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திருவாரூர் இந்த ரீஜனுக்கு எல்லாமே ரீச் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு சில இடங்களுக்கு லேட்டாகவே சேரும். சில பேருக்கு வர்றதுக்கு முன்னாடியே போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதனால் மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டுக்கே லெட்டர் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கூட போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக மெசேஜ் வந்துருச்சுன்னா லெட்டர் வரப்போகுது அப்படிங்கிற இன்டிமேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அவங்க அனுப்புகிறாங்க. சில பேருக்கு ரொம்ப கம்மி மார்க் எடுத்தவங்களுக்குலாமே வந்திருக்கு. அதாவது 21, 22 மார்க்ஸ் எடுத்தவங்களுக்குலாமே வந்திருக்கு. அந்த ரீஜியனை பொறுத்து. நான் எல்லா ரீஜனுக்கும் சொல்ல வரல. முன்னாடியே சொன்னது தான். கட் ஆஃப் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒவ்வொரு ரீஜனுக்கு தகுந்த மாதிரி மாறும். அவங்க ஏதாவது சில ப்ரியாரிட்டிஸில் கூட இருக்கலாம். அப்படி சில பேருக்கு கம்மி மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கும் வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு சம்டைம்ஸ் போஸ்டல் டிலே ஆகலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் உங்கள் நேமுக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கான்னு கூட கேட்டுக்காங்க. ஸோ இந்த ரீஜன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எஸ்சிடிசிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்களுக்கும் ஒரு சில பேருக்கு லெட்டர் வந்திருக்கு. ஏன்னா எஸ்சிடிசி பற்றியும் தனியாக கேட்குறீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கனரக வாகன ஓட்டுநர் பணியில் 18 மாத முன் அனுபவ சான்றிதழ் கட்டாயம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு ஃபார்மட் ஏதாவது இருக்கான்னு கேட்குறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுமே உங்களுக்கு ஃபார்மட் சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா சப்போஸ் சில பேர் ஸ்கூலில் ஓட்டிகிட்ருப்பீங்க, இந்த ஹெவி வெஹிக்கிள் பஸ் ஓட்டிகிட்ருப்பீங்க, இல்லைனா காலேஜில் ஓட்டிகிட்ருப்பீங்க. ஸோ அவங்க காலேஜ் லோகோ இருக்கும். அதுபடி அவங்க அவங்க மாடலில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறலாம். சரிங்களா? அதில் முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கும்போது நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் இல்லை வேறு ஏதாவது இடத்துல வாங்குறீங்கன்னா அந்த லோகோ இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. லெட்டர் பேடில் வாங்கிக்கோங்க. அவங்க லெட்டர் பேடில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க மேக்ஸிமம். அதில் வாங்கிக்கோங்க. அப்புறம் இதில் 18 மாத முன் அனுபவ சான்றிதழ் கட்டாயம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த 18 மந்த்ஸ் இருக்கணும். அதாவது நீங்கள் கரெக்டாகவே 1.5 இயர்ஸ் தான் போட்டு வாங்கணும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அது தப்பு இல்லை. ஆனால் இந்த 18 மாதத்துக்கு குறைவாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிடாதீங்க. 18 மாதத்துக்கு அதிகமாக இருந்தால் ஓகே. அது போல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கும்போது தெளிவாக பார்த்து வாங்கிக்காங்க. தென் இந்த சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா, அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், உடல் தகுதி சான்று, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் வாங்கணும். அடுத்து விஷன் சர்டிஃபிகேட், கண் பார்வை தகுதி சான்றும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வாங்கணும். தென் ஹியரிங் டெஸ்ட்டு, காது கேட்கும் திறன் பரிசோதனை சான்று, இதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். டாலரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா சகிப்புத்தன்மை குறித்த பரிசோதனை சான்று, இது டாலரன்ஸ் டெஸ்ட்டு, அதுக்கு உரியது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வாங்கணும். டாக்டர் கிட்டேருந்து தான் வாங்கணும். சரிங்களா? ஆனால் இதுக்குரிய ஃபார்மட் எல்லாமே கேட்குறீங்க. இந்த ஃபார்மட் எல்லாம் பக்கத்தில் நியர்பை இருக்கக்கூடிய சேவை மையத்துக்கு போங்க. அவங்க எல்லாமே ஃபார்மட் வச்சுருப்பாங்க. ஏன்னா இதுபடி எக்ஸாமுக்கு தேவை. நீங்கள் எந்த எக்ஸாம் தெளிவாக சொல்லிடுங்க. டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் செலக்ட் ஆகிருக்கேன், இன்டர்வியூ கால் லெட்டர் வந்திருக்கு, ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே ஃபார்மட் வச்சுருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை ஃபார்மட் பிரிண்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்துகிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கிக்கலாம். எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார்மட் கொடுத்துருவாங்க. இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், விஷன் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அனெக்ஸர்லேயே கொடுத்துருவாங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். அது போல் கொடுத்துருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இப்போ அரசுபஸ்.in அந்த வெப்சைட்டில் கொடுத்தாங்கன்னா கூட நீங்கள் போய் பிரிண்ட் எடுத்து அது போல் போட்டுக்கலாம், பார்க்கலாம். அடுத்த முறை அவங்க கன்சிடர் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். இந்த சர்டிஃபிகேட் என்னெல்லாம் கொண்டு போகிறீங்களோ அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும். அப்புறம் ஒரு ஜெராக்ஸும் போட்டுக்காங்க. அதுதான் நகல் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நகல் சமர்ப்பிக்க வேண்டும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னொரு செட்டு போட்டு என்னெல்லாம் சப்மிட் பண்ணுறீங்கிறத கையில் வச்சுக்காங்க. அடுத்து வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பரிந்துரை செய்யப்பட்டவராக இருப்பின்,
இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நெறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்துச்சு லெட்டர்ன்னு சொன்னீங்க இல்லையா? நீங்க வந்து ரினிவல் பண்ண அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அ சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்னா அந்த பிரிண்ட் அவுட் வச்சிருந்தாலே போதுமானது. அந்த ரினிவல் பண்ணுறதுக்கு சப்போஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு சம் ரிலாக்சேஷன் உண்டு. அதாவது ஒரு 18 மந்த்ஸ் குடுப்பாங்க. 1 1/2 இயர்ஸ் ரிலாக்சேஷன் இருக்கும். மறந்திருந்தா கூட இப்ப நீங்க ரினிவ் பண்ணிக்கலாம். ரினிவல் பண்ணிட்டு அந்த பிரிண்ட் எடுத்துக்கங்க. அந்த பிரிண்ட் இருந்தாலே போதுமானது. அதில கரெக்ட்டா அந்த டேட் இருக்கும். அப்புறம் எப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில வந்துரும். ஸோ ரினிவல் பண்ணிட்டு ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கங்க. அதுவும் முக்கியமானது. பெயர் வில்லையுடன் கூடிய காக்கி சீருடை அணிந்து வர வேண்டும். இது வந்து நெறைய பேருக்கு டவுட் வருது. அதாவது நேம் பேட்ஜ். நேம் பேட்ஜ் அப்படிங்கிறது, இப்ப டிரைவர், கண்டக்டர் எல்லாமே அந்த அவங்க காக்கி சீருடையிலேயே அவங்க பேர் இருக்கும் பார்த்தீங்களா? அது போல ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதுதான் அந்த நேம் பேட்ஜ். இது வந்து நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய டிசைனர் ஷாப்ல கேட்டீங்கனாலே சொல்லிடுவாங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு இன்னும் அது எப்படி ரெடி பண்றதுன்னு டவுட் இருந்ததுன்னா, யாராவது ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? டிரைவர், கண்டக்டர் அவங்க கிட்ட நீங்க தாராளமா கேட்கலாம். அது அவங்க இப்படிதான் காக்கி சட்டையில இருக்குங்கிறத கூட காட்டுவாங்க. அத கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க. அத எடுத்துட்டு கூட போயிட்டு, இது போல நாங்க டிரைவர் எக்ஸாமுக்காக இன்டர்வியூக்கு போறோம். எங்களுக்கு தகுந்த மாரி இத கொஞ்சம் ரெடி பண்ணி குடுங்கன்னு, நேம் தப்பா இல்லாம கரெக்ட்டா குடுத்து ரெடி பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இது பெரிய விஷயம் கிடையாது. இத நீங்க ரெடி பண்ணிக்க கூடியது தான். தென் முக்கியமா இதெல்லாம் சொல்லியாச்சு. மத்தபடி உங்ககிட்ட லைசென்ஸ் கரெக்ட்டா இருக்கும். 10த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கங்க. ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல. நெறைய பேருக்கு முன்னாடி படிச்சப்ப இருந்தது தான் குடுத்துருப்பாங்க. அது ப்ராப்ளம் கிடையாது. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, தென் அதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே வச்சுக்கங்க. ஸோ நீங்க கேட்ட டவுட்ஸுக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் கிளாரிஃபிகேஷன் குடுத்தாச்சு. அடுத்தடுத்த மண்டலத்துக்கும் லெட்டர் வந்து கண்டிப்பா வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.